மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆடி மாதம் ஆடி மாதம் ஆரம்பித்தாலே நமக்கு 4 விஷயங்கள் ஞாபகம் வரும். ஒன்று, காற்றில் ஏற்படுகின்ற ஈரப்பதம். 2, நம்ம ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள். 3வது, நம்மை சுற்றி நிறைய ஏற்படுகின்ற அம்மை நோய்கள். 4வது, எல்லார் வீட்டு வாசல்லையும் தொங்கக்கூடிய வேப்ப இலை இல்லையா? இந்த 4 விஷயங்கள் இல்லாமல் எப்பயாவது ஆடி மாதத்தை நம்ம கடந்திருக்கிறோமா? இல்லைங்கிறது தான் பதில் இல்லையா? ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு முக்கியமான மாதமாக மருத்துவ முறையும் பார்க்கிறது. தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவோம். சூரியன் தன்னுடைய அதீத நெருப்பை கக்குகின்ற காலமாக உத்தராயணமும், சூரியனுடைய தாக்கத்திலிருந்து நாம் குறைந்து பூமியே குளிர்கின்ற வகையில் மழையும் குளிரும் ஏற்பட்டு பூமியில் ஜீவராசிகள் சுவாஸ்தியமாக, அதாவது ஆரோக்கியமாக வாழக்கூடிய காலமாக தட்சிணாயனமும் இருக்கிறத பார்க்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த உத்திராயணம் முடிந்து தட்சிணாயனம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம். நம்முடைய கேரள மாநிலத்தில் இந்த கர்க்கடக மாதம் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மாதத்தில் தான் உடம்பெல்லாம் 3 நாள் எண்ணெய் தேய்த்து குளித்து பேதிக்கு மருந்தெடுத்து கர்க்கடக கஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ கஞ்சியை கலாச்சாரமாக குடிக்கின்ற ஒரு வழக்கம் கேரளாவில், கர்நாடகாவுடைய தென்பகுதியில் அதிகமாக நாம் பார்க்கின்ற வழக்கம். கர்க்கடக கஞ்சி குடிப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. கர்க்கடக கஞ்சிங்கிறது இன்றைக்கி கலாச்சாரமாக இந்த காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக குறைந்தது 1 வார காலமாவது கேரளாவுக்கு படையெடுத்து வரக்கூடிய ஒரு காலமாக நம்ம பார்க்கணும். கர்க்கடக கஞ்சி அப்படிங்கிறத இன்றைக்கு உலகத்திற்கு உணர்த்திய நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துடைய ஒரு நீட்சியாக இன்றைக்கி கேரளாவில் இந்த பழக்கம் இருக்கிறத பார்க்கணும். அப்போ ஆடி மாதம்னு வந்தாலே ஈரப்பதத்தில் ஏற்படுகின்ற மாற்றம், காற்றுடைய ஈரப்பதத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் நமக்கு மிகப்பெரிய அளவில் தொற்றுக்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கிறதுனால வழக்கமாக பரவக்கூடிய தொற்றுக்கள் போலவே இந்த காலத்தில் அதிகமாக வயிற்றுப்போக்கு சேர்ந்த, காலரா சேர்ந்த, இன்றைக்கு டெங்கு சேர்ந்த கொசுக்களால் பரவக்கூடிய தொற்றுகள் போலவே அம்மை நோயும் கண் நோய்களும் பரவலாக சளி இருமல் நோய்களும் பரவக்கூடிய ஒரு காலம். பொதுவாக நாங்கள் லேபில் வைக்கும்போது ஒரு பொருளை எப்படி 100% ஆன்டிசெப்டிக்காக ஆன்டிபாக்டீரியலாக மாற்ற முடியும் அப்படின்னும் போது பகல் முழுவதும் அதை சூடு பண்ணுவோம், இரவு முழுவதும் அதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருவோம். இப்போ இது 7 நாள் செய்யும்போது என்ன ஆகும்னா எல்லா வகையான பாக்டீரியாக்களும் எல்லா வகையான பூஞ்சைகளும் இல்லாத சுத்தமான ஒரு பொருளாக அது மாறும். அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன? அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் பாக்டீரியாக்களை வரவழைத்து வளர வைத்து அழிக்கின்ற ஒரு நிகழ்வு தான் அந்த ஒரு பாத்திரத்தை, அந்த ஒரு இடத்தையே ஆன்டிபாக்டீரியலாக மாற்றுகிறது. இயற்கையும் அதே போல தாங்க. இந்த ஆடி மாதத்தில் கடுமையான கோடைக்கு பிறகு காற்றில் சூடும் வறட்சியும் இருந்த ஒரு நிலை போய் அந்த சூடும் வறட்சியும் இருந்த நிலையை மாற்றி ஈரப்பதத்தை உலகுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்கிறதுனால கடுமையான வறட்சிக்கு பிறகு காற்றில் ஈரப்பதம் அதிகமாகும் போது இந்த ஈரப்பதத்துடைய வெளிப்பாடாக வாய் விட்டு சொல்ல முடியாத, கைவிட்டு எண்ண முடியாத அளவுக்கு, விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு நோய்கள் பெறுகின்ற காலம் ஆடி மாதம். அப்போ ஆடி மாதத்தில் நமக்கு பிரசித்தமாக இருப்பது எது? வேப்ப இலைகள் தான். அன்பு நேயர்களே, இன்றைக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்ககிட்ட வேப்ப இலையை பற்றியும், என்னதான் நமக்கு வேப்பை பற்றி தெரிந்திருந்தாலும் வேம்பு இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் கவச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாக இருந்தாலும் இன்றைக்கு வேப்ப இலையுடைய 10 மருத்துவ குணங்களை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த வேம்பு அப்படிங்கிற மரம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்கின்ற பெருமர வகை சார்ந்த மரம்ங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கு வேம்பை மட்டும் முறையாக பராமரித்து நீங்கள் வச்சிங்கன்னா குறைந்தபட்சம் 500 வருடங்கள் வாழக்கூடிய மரம். இன்றைக்கு நிறைய கோவில்களில், திருக்கோவில்களில் நீங்கள் ஸ்தலவிருட்சமாக பார்க்கக்கூடிய நிறைய மரங்கள் வேப்ப மரங்கள். இன்றைக்கு வைத்தீஸ்வரன் கோவில் போனால் கூட நீங்கள் பார்க்கலாம், பெரிய வேப்ப மரம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த மரங்கள்லாம் பல 100 வருடங்கள் பழமை வாய்ந்தது அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில வகையான கோயில்கள், சில இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்வயம்பு கோவில்களுடைய வரலாறை நம்ம கேட்டாலே தலை சுற்றும். அத்தனை யுகங்களாக இருக்கக்கூடிய கோவில்கள்.
அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய மரங்களில் வேப்ப மரம் இல்லாத கோவில்கள் அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய கோயில்கள் தான் இல்லையா? இன்றைக்கு சக்தி வழிபாடு தான் சத்திய யுகத்தில் இருந்து தான், திரேதா யுகத்துக்கு பிறகு தான் சிவ வழிபாடே தோன்றுச்சான். அப்போ சக்தி வழிபாடு இருக்கக்கூடிய காலங்களில் நமக்கே தெரியும், எல்லா சக்தி கோயில்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு மரம் எதுனா வேப்ப மரம் தான். எதற்காக வேப்ப மரத்தை இவ்வளவு பெரியதாக சித்தர்கள் கொண்டாடினார்கள்? இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுகின்ற நிறைய நோய்களை நீக்கக்கூடிய, சுலபமாக வளரக்கூடிய, வெறும் மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்தாவர ஜாங்கமன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் என்விரான்மெண்டலாக இன்றைக்கு சுற்றுப்புற சூழலுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய, சுலபமாக வளரக்கூடிய, வேகமாக வளரக்கூடிய, வறட்சியில் வளரக்கூடிய, எல்லா காலங்கள்லையும் அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காய், இலை, வேர், பட்டை, விதை, பூ வரையிலும் பெரிய அளவில் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதால தான் நமக்கு மட்டுமல்ல பூமிக்கே நல்லது செய்வது போல இந்த வேப்ப மரங்கள் நம்முடைய சமூகத்தில், கலாச்சாரத்தில், ஆன்மீகத்தில் திளைத்து கிடைப்பதை பார்க்கிறோம். இந்த வேப்ப இலையுடைய 10 பயன்களை பார்க்கலாம். இன்னைக்கு வேம்புடைய பயன்களை பார்க்கணும்னா 1000 பயன்களை நான் சொல்ல முடியும். ஆனால் நேரமின்மையின் காரணமாக வெறும் வேப்ப இலையுடைய 10 பயன்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது காயகல்பம்ங்க. இன்றைக்கு வேப்ப இலையை போல சிறந்த காயகல்ப மருந்து உண்டாங்கிறது ஒரு கேள்வி. இன்னைக்கு ஆன்டி ஏஜிங் சார்ந்த ஆராய்ச்சிகளும், இன்றைக்கு ஏஜ் ரிவர்சல்னு சொல்லக்கூடிய வயதான மனிதனை எவ்வாறு இளைஞனாக மாற்றுவது, இளம்பெண்ணாக மாற்றுவதுன்னு சொல்கிற ஆராய்ச்சிகளும், இந்த ஆராய்ச்சிகளுடைய வெளிப்பாடாக நிறைய வகையான மூலக்கூறுகளை நேரடியாக உடலுக்குள் செலுத்தி உடலில் இருக்கக்கூடிய நோய்களை நீக்குவதற்கான முயற்சிகளுக்காக நிறைய மெடிக்கல் டூரிசம் சார்ந்த ஆராய்ச்சிகளும் செயல்பாடுகளும் இன்றைக்கு உலகத்தில் பிரசித்தமாகி கொண்டு வருகிறது. இன்றைக்கு துபாய் உலகத்துடைய ஆன்டி ஏஜிங் சார்ந்த சிகிச்சைகளுடைய தலைமையிடமாக மாறி இருக்கிறது. குறைந்தது 3 to 10 கோடி ரூபாய் சிகிச்சை வரை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மெடிக்கல் ஹப்பாக மாறி இருக்கிறது. ஆனால் இதில் உபயோகப்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் என்னன்னு பார்த்தோம்னா, GLP-1 ஆரம்பித்து CAC 6 வரை இருக்கக்கூடிய எல்லா மூலிகை கூறுகளும் இன்னைக்கு சுலபமாக தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் தான். இன்னைக்கு இதைத்தான் நம்ம மறந்தோம். நம்முடைய சித்தர்களும் பெரியவர்களும் நம்முடைய வழிகாட்டுதல்களாக இன்று வரை நம்மை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஞானிகளும் கூட வேம்பு மரத்தை பற்றியும் வேப்ப மரத்தை பற்றியும் அவ்வளவு சொல்லியும் கூட கேட்காத சமூகமாக நம்ம என்றைக்கு மாறி போனோமோ அன்றைக்கு தான் நோயோடு போராடுகின்ற தலைவிதியோடு நாம் இருக்கிறோம். இப்போ முதல் பயன் என்னன்னா காயகல்ப மருந்து. எப்படி இதை காயகல்ப மருந்தாக பயன்படுத்தலாம்? எல்லாரும் எப்படி வேப்ப இலையை காயகல்ப மருந்தாக பயன்படுத்த முடியும்? 3 வேப்ப இலை எடுத்துங்க, வாரத்தில் 3 நாளுங்க. காலையில் எழுந்த உடனேயே அந்த வேப்ப இலைகளை நன்றாக அரைத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உளுந்து அளவுக்கு, சிறு அளவுக்கு தான் அது கிடைக்கும். அந்த சிறு அளவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உளுந்து போல கிடைக்கக்கூடிய வேப்ப இலையை வாரம் 3 நாட்கள் காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. இதை விட சிறந்த காயகல்ப மருந்து கிடையாது. உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்து வேண்டாம், ஆன்டி ஃபங்கல் வேண்டாம், ஆன்டி ஏஜிங் மருந்து வேண்டாம், நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்து வேண்டாம். எதுவுமே இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய, உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய, உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு நமக்கு தேவையான பல 1000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய மருந்துகளை விட சுலபமாக நம்ம ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய மருந்து எதுனா வேப்ப இலை தான். எப்படி சாப்பிடணும்? வெரி சிம்பிள். 3 இலைகள் நன்றாக அரைத்து எடுங்க. ஒரு உளுந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விழுதை காலை வெறும் வயிற்றில் வாரம் 3 நாட்கள் சாப்பிடுங்க. தினசரி சாப்பிடக்கூடாது, வாரம் 3 நாட்கள் சாப்பிட்டா போதும். அவ்வளவு சிறந்த காயகல்ப மருந்து எதுனா வேப்ப இலை தான். 2வது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷத்தன்மையான காற்றுகள், அமிலங்கள், புகைகள் இன்றைக்கு நமக்கு நிறைய நோய்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பிலிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி ஏர் பியூரிஃபையர்னு சொல்லக்கூடிய ஒரு மெஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம யோசிப்போம், இது என்ன மெஷின், இது என்ன பண்ண போகுது அப்படின்னு. அவங்க என்ன ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கிறாங்கன்னா, ஒரு அறையில் இருக்கக்கூடிய நம்முடைய கார்பன் டை ஆக்சைடு, மற்ற மினரல்ஸு, மற்ற கழிவுகள் இருக்கக்கூடிய ஒரு அறையில் ஒரு மனிதன் இருக்கும்போது அவன் சுவாசம் செய்யும்போது வெளிப்படுத்துகின்ற கார்பன் டை ஆக்சைடு முதல் கொண்டு அந்த அறையில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் எவ்வாறு ஒரு மனிதனை பாதிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி
அந்த இடத்துல இந்த ஏர் பியூரிஃபையரை வச்சு 3 மணி நேரம் அதை ஓட்டிய பிறகு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காற்றுடைய இண்டெக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத மெஷர் பண்ணி எந்த அளவுக்கு சுத்தமான பிராணவாயுவை அது உங்களுக்கு மீட்டு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லி நிரூபித்து இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான ஏர் பியூரிஃபையரை உபயோகப்படுத்தக்கூடிய மாநிலமாக மும்பையும் டெல்லியும் மாறி இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம ஊரில் ஐஐடியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் என்ன பண்ணார்னா, அப்போ இதே நிலையில் தானே நம்ம முன்னோர்களும் இருந்திருப்பாங்க. அப்போ எதை பயன்படுத்தினால் இந்த ஏர் பியூரிஃபையர் மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக ரெடி பண்ணார். அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் அவர் நிரூபித்த விஷயம் என்னென்னா, பொதுவாக வேப்ப இலையிலிருந்து வெளிவரக்கூடிய நிறைய மூலக்கூறுகள் இன்றைக்கு நமக்கு கெட்டது செய்யக்கூடிய எவ்வளவோ வகையான காற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அமிலங்களை, தேவையற்ற கனிமங்களை வெளியேற்றி அந்த இடத்தையே மிகுந்த அளவு சுற்றுவாக நல்ல பாதுகாப்பான ஒரு இடமாக மாற்றுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு அந்த தம்பி நிரூபிச்சிருக்காரு. அதாவது ஒரு ஏர் பியூரிஃபையரை நீங்கள் ₹1,00,000 கொடுத்து வாங்கி செய்யக்கூடிய வேலையை உங்கள் வீட்டை சுற்றி 2 இடத்துல வேப்ப மரம் வைத்தாலே அது சாத்தியமாகிறது அப்படிங்கிறதும், வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை பறித்து லேசாக வீட்டில் புகை போடக்கூடிய ஒரு சிறு விஷயத்தை செய்யும்போது காற்றில் ஈரப்பதத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளையும் பூஞ்சைகளையும், அந்த பூஞ்சைகளுடைய ஸ்போர்னு சொல்லக்கூடிய விதைகளையும், அது இல்லாமல் காற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற ரசாயன கனிமங்களையும் நீக்கக்கூடிய விஷயமாக அது இருக்கிறது அப்படிங்கிறத மிக அழகாக வெளிப்படுத்தி இருந்தார். அவ்வளவு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது வேப்ப இலைகள் தான். பொதுவாக நீங்கள்லாம் கிராமங்கள்லேருந்து வந்திருந்தீங்கன்னா தெரியும். நாங்கள் கிராமத்திலேருந்து வந்தவங்க, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய வேப்ப இலையும் வேப்ப மரமும் இருக்கும். அப்போ அந்த பகல் நேரங்களில், அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நமக்கு மிகப்பெரிய அளவில் பவர் கட் இருக்கும். பொதுவாக பவர்லாம் ராத்திரி ஒரு 7 மணிக்கு போச்சுன்னா 10-11 மணிக்கு வரும். சில நேரத்திலலாம் ராத்திரி ஃபுல்லாகவே வராது. 40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கெல்லாம் 1 மணி நேரம் பவர் கட்டுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அந்த காலத்தில் ராத்திரி ஃபுல்லாகவே பவர் இருக்காது. அப்போ கொசுக்களுடைய தன்மை அதிகமாக இருக்கும்போது நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, சின்ன வயசில் இந்த கொட்டுகின்ற வேப்ப இலையை கொண்டு போய் மேலே மாடியில் உலர்த்தி வைத்து இரவு நாங்கள் ஒரு 9 மணிக்கு படுக்கிறோம் அப்படின்னா ஒரு 7லிருந்து 7:30 மணி வரை அந்த வேப்ப இலைகளை லேசாக நறுக்கி, அப்போல்லாம் அடுப்பு நமக்கு விறகு அடுப்பு தான். இப்போ இருக்க மாதிரி கேஸ் அடுப்பு, கெரசின் அடுப்புக்கு கூட கிடையாது, விறகு அடுப்பு தான். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கறியில் இந்த வேப்ப இலையை போட்டு அங்கே படுக்க அறையில் எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ அந்த இடத்துல வச்சிருவோம். ஒரு 1 மணி நேரம் அந்த புகைக்குள்ளே அந்த அறை இருக்கும். அதுக்கப்புறம் நெருப்பெல்லாம் எடுத்துட்டு கதவெல்லாம் பத்திரமா மூடி வச்சுட்டு படுக்கும்போது இரவு நேரங்களில் அந்த கொசுக்கடி சார்ந்த சிரமங்களும் சரி, பூச்சிகள் சார்ந்த சிரமங்களும் இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த ஆராய்ச்சி கட்டுரை படித்த பிறகு தான் எனக்கு தெரிந்தது, அந்த மாதிரி புகை போடக்கூடிய ஒரு பழக்கம்ங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்லேருந்து நம்ம எவ்வாறு காப்பாற்றி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம். இன்றைக்கெல்லாம் கொசு கடிக்கக்கூடாதுன்னு கொசுவத்தியை தேடி நாம் போகிறோம். ஆனால் அந்த கொசுவத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு புகை, அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு நுரையீரல் புற்றுநோயை கூட உருவாக்கி விடுகிறது. ஆனால் வெறும் புகை போட்டு கொண்டு நம்ம இருக்கும்போது, வேப்ப இலையை கொண்டு போடக்கூடிய புகை இன்றைக்கு 1000 மடங்கு நம்மை உடலை காப்பாற்றுவது மட்டுமல்ல, காற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை கூட துரத்தி விடுகிறது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். தோல் நோய்கள் இன்றைக்கு நம்ம வீட்டில் தலையில் ஏற்படுகின்ற பொடுகிலிருந்து, முகத்தில் ஏற்படுகின்ற முகப்பருவிலிருந்து, உடலில் ஏற்படுகின்ற கரும்புள்ளியிலிருந்து, வெண்புள்ளியிலிருந்து, தொடைப்பகுதியில் ஏற்படுகின்ற அரிப்புகளிலிருந்து, படர்தாமரை சார்ந்த நோய்களிலிருந்து அவதிப்படாதவர்கள் யாருமே இல்லைங்கிற அளவுக்கு தோல் நோய்களால் அவதிப்படுகின்ற ஒரு சமூகமாகவே நாம் மாறிப்போயிருக்கோம். தோல் நோய்களுக்காக என்னதான் மருந்துகள் மாத்திரைகள்னு தேடக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் கூட, இன்றைக்கு தோல் நோய்களுடைய வீரியத்தை குறைப்பதற்கும், தோல் நோய்களால் ஏற்படுகின்ற அரிப்பு சார்ந்த விஷயங்களை மாற்றுவதற்கும் நமக்கு வேப்ப இலை ஒரு சிறந்த ஒரு மருந்துனே சொல்லலாம். 3 சிட்டிகை வேப்ப இலையை எடுத்து, சூரணத்தை எடுத்து கொஞ்சம் தேனில் குழைச்சி சாப்பிடுங்க. அல்லது 3 வேப்ப இலை எடுத்து நன்றாக அரைத்தீங்கன்னா அது ஒரு உளுந்தளவுக்கு கிடைக்கும். அந்த உளுந்தளவுக்கு கிடைக்கக்கூடிய வேப்ப இலையை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். வேப்ப இலை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தோல் நோய்களுக்கான மருந்து, தோல் ஆரோக்கியத்திற்கான மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு இந்த ஜென்ஸி கிட்ஸை பார்க்குறேன். 4வது முக்கியமானது, இந்த ஜென்ஸி கிட்ஸ்லாம்
எந்த அளவுக்கு பைத்தியம் பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, தோல்ல ஏற்படுகின்ற ஒரு சிறு புள்ளிகள் கூட அவர்களுடைய உடல்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள், அவர்களுடைய உடல்ல ஏற்படுகின்ற சிறு புள்ளிகள் இயற்கை சார்ந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் கூட அதில் அதிகமாக மன துயரப்பட்டு அதற்காக பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல், கல்லூரிக்கு செல்லாமல் மனத்துயரை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ பேரை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மிகச் சுலபமாக இந்த வேப்ப இலையுடைய சூரணத்தை ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஜென்ஸி கிட்ஸுக்கு ஏற்படுகின்ற அந்த முகப்பரு சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமல்ல, தோல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பொலிவாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், நிறமாக இருக்க வேண்டும்ங்கிற கவலையில் இருப்பவர்கள் நாம் யார் இருந்தாலுமே அது பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். அத்தனை சிறப்பானது வேப்ப இலை. இன்றைக்கு தோல் ஆரோக்கியத்திற்காக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த ஒரு பழக்கத்தை ஒரு நாளைக்கு 3 கிராம் அளவுக்கு வேப்ப இலையை உணவில் சேர்க்கக்கூடிய வேப்ப இலை சூரணத்தை மருந்தாக சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை செய்து பாருங்க, பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். ஆஸ்துமா நோயாளிகள் குறிப்பாக 10 வருடம் 15 வருடமாக ஒருவர் ஆஸ்துமா நோயினால் போராடும் போது அவர்களுக்கு தோல் நோய்களுடைய தொந்தரவும் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். ஆஸ்மாவுக்கு மருந்து சாப்பிட்டு ஆஸ்மா கண்ட்ரோல் ஆனால் தோல் அரிப்பு வந்துடும். சரி, தோலுக்கு மருந்து சாப்பிட்டா உடனே ஆஸ்மா வந்துடும். இது ரெண்டத்தோட போராடி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியும். கால்களில் கரப்பான் நோயோடு, கைகளில் கரப்பான் நோயோடு, எப்பொழுதுமே தோல் நோய்களோடு சிரமத்தோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா, இந்த தோல் நோய்களுடைய சிரமத்தை மாற்றி உடலை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னா பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எது? நிச்சயமாக வேப்ப இலை தான். ஒரு குழந்தை, ஒரு 14 வயது குழந்தையை கூட்டு வந்தாங்க. கால் பகுதிகளில் முட்டுக்கு கீழே ஒரே அரிப்பு, சொரிஞ்சு சொரிஞ்சு அந்த இடமே மாறி போயிருந்தது. பக்கத்தில் பார்த்தா ஆஸ்மா நோய்க்காக 2-3 இன்னேலர்ஸ். இது ரெண்டும் இல்லாமல் அரிப்பை குறைக்கக்கூடிய மருந்துகளும் வெளிப்பூச்சுகளும் அதே போல் இன்னேலர் சார்ந்த விஷயங்களும் இல்லாமல் அந்த பையன் கிடையாது. என்ன செய்கிறதுனே தெரியலன்னு அவங்க குடும்பத்தில் ஒரே பிரச்சனை. பையனுக்கு படிக்க முடியல. ஏன்னா அந்த அரிப்பை குறைக்க சாப்பிட்ற மருந்துகள் பெரிய அளவில் அந்த குழந்தையோட படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் பெரிய அளவில் குலைத்து விடுகிறது. தோலில் இருக்கக்கூடிய மாற்றங்களை போலவே ஆஸ்துமா இன்னேலர் யூஸ் பண்ணலன்னா அவனால் ப்ரீத்திங் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற சிரமத்தில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு நான் பரிந்துரைத்தது வெறும் வேப்ப இலை சூரணத்தை மட்டும்தான். அந்த சூரணத்தை 3 கிராம் 3 சிட்டிகை எடுத்துக்க சொன்னேன். ஒரு சிட்டிகைங்கிறது 1 கிராம். அந்த 1 கிராம் 3 கிராம் எடுத்துக்கிற அளவுக்கு எடுத்து தேனில் குழைத்து ஒரு சிறு மிளகளவு கிடைக்கக்கூடிய அந்த சூரணத்தை காலை ஒரு வேளையும் இரவு ஒரு வேளையும் உணவுக்கு பின்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். வெறும் 3 மாத காலம்தான். ஆஸ்மாவுடைய தாக்கம் ஒரு 40%, இந்த கரப்பானுடைய தாக்கம் 80% குறைந்து போயிருந்தது. அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை உடல்ல ஏற்படுத்தக்கூடியது. அதாவது ஒரு நோய் உடல்ல நீண்ட காலம் இருக்கும்போது அதால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும், இந்த 2 நோய்களையும் சரி செய்ய முடியாமல் சிரமத்தில் நாம் இருக்கும்போது அந்த சிரமத்தை மாற்றக்கூடிய பெரிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா வேப்ப இலை தான். 6வது, இன்றைக்கு வேப்ப இலை நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய பற்களுடைய ஆரோக்கியம் சீராகிறத பார்க்க முடியும். பொதுவாக ஆலமரத்துடைய குச்சி, வேப்பு மரத்துடைய குச்சி தான் எடுத்து பல் வளர்க்குவாங்க. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கசப்பு சுவை, துவர்ப்பு சுவை இன்றைக்கு பற்களுடைய ஆரோக்கியத்திற்கும் ஈறுகளுடைய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம நோக்கி இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தெல்லாம் பல் சொத்தை அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பல் சொத்தை அப்படிங்கிறது மிக அபூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்றைக்கு நான் பார்க்குறேன் பல் சொத்தை அப்படிங்கிறது சாதாரண நிகழ்வாக இருக்கிறது. 6 வயது குழந்தையிலிருந்து இன்றைக்கு பார்க்குற நிறைய பேர் பல் சொத்தையோடு வருவதையும் அதற்கான ஃபில்லிங் சார்ந்த கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறதையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கெமிக்கல்ஸே இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத உணராமல் நாம் செய்து கொள்வதையும் அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவோடு போராடுவதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பல் சொத்தையை எவ்வாறு தடுக்க முடியும், பல் சொத்தையை குணப்படுத்த முடியுமாங்கிற கேள்விக்கான பதில் தான் வேப்ப இலை. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் இன்றைக்கு டூத் பவுடர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் மவுத் வாஷ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் வேப்ப இலை உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கெல்லாம் மருந்து செய்கின்ற கம்பெனிகள் பெரும்பாலும் பாரம்பரியத்தில் சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்யுள் படியோ அல்லது ஆயுர்வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் படியோ மருந்துகளை தயாரிக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் பற்பசை அல்லது பற்பொடிகள் செய்யும் போது பெரும்பாலும் அந்த இடத்துல வேம்பு வருதுன்னா
அந்த இடத்துல பயன்படுத்தப்பட வேண்டியது வேப்ப மரத்துடைய இலைகள் தானே தவிர அந்த இடத்துல பயன்படுத்த வேண்டியது வேப்ப மரத்துடைய மற்ற பகுதிகள் கிடையாது. ஆனால் வணிக ரீதியாக இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒன்று கிடைக்கிறத போட்டு செஞ்சிடறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. பொதுவாக நம்முடைய மருத்துவமனையிலேயே பல்லுக்காக நாம் செய்யக்கூடிய அந்த பல் பொடி இருக்கு இல்லையா, இந்த பல் பொடியில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப இலைகள் தான். இதை கைகளில் எடுத்து பற்கள் மேலேயும் ஈறுகள் மேலேயும் நன்றாக தடவி பற்களில் இருக்கக்கூடிய பூச்சிப்பல்களை நீக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கொஞ்சம் செஞ்சுட்டு அதன் பிறகு வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிக்கக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம செஞ்சோன்னு வச்சுங்களேன், அவ்வளவு அழகாக எல்லாமே மாற்றம் அடைவதை பார்க்க முடியும். அந்த மாதிரி மாற்றம் அடையும் போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, பற்கள் சார்ந்த ஆரோக்கியமும் வாய் துர்நாற்றம் சார்ந்த சிரமங்களும் பெரிய அளவில் மாற்றம் அடைந்துள்ளன. இன்றைக்கு வாய் துர்நாற்றமே இன்றைக்கு நிறைய பேருடைய தன்னம்பிக்கையை குறைத்து, இந்த வாய் துர்நாற்றமே நிறைய பேரை வேற வழியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய 4 பேர் இருக்கக்கூடிய அறைகளில் பேசக்கூடிய தயங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்கிறேன். காரணம் வாய் துர்நாற்றம் தான். எவ்வாறு பற்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் ஈறுகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த வேப்ப இலை சிறந்த மருந்தாக இருக்கிறதோ, அதே போல வாய் துர்நாற்றத்திற்கும் வாயில் ஏற்படுகின்ற ஆறாத புண்களுக்கும் வாயில் ஏற்படுகின்ற புற்றுநோய் சார்ந்த சிரமங்களை தடுப்பதற்கும் கூட இந்த வேப்ப இலை மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ வேப்ப இலையை எடுத்து நன்றாக பற்கள் மேல் தடவி ஈறுகள் மேல் தடவி நம்ம பல் துலக்கக்கூடிய வாய் கொப்பளிக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம செஞ்சோம்னா உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு தலைமுடி ஆரோக்கியம்ங்க. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெயை தலையில் தேய்ச்சாலே தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும். துரதிர்ஷ்டவசமாக வேப்ப எண்ணெய் உருவாக்கக்கூடிய அந்த வாடையின் காரணமாக நிறைய பேர் இன்றைக்கு தலைமுடியில் வேப்ப எண்ணெயை தேய்ப்பது கிடையாது. பொடுகோடு போராடி கொண்டிருப்பவர்கள், தலை சோரியாசிஸ் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள், தலையில் புழுவெட்டோடு போராடி கொண்டிருப்பவர்கள், தலையில் இளநரையோடு போராடி கொண்டிருப்பவர்கள், தலைமுடி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கனத்தன்மையை இழந்து போய் மெலிதாகி கொண்டே போகிறது அப்படிங்கிற பிரச்சனையோடு போராடி கொண்டிருப்பவர்கள், தலைமுடி உடைந்து உடைந்து விழுந்து கொண்டிருக்கிறதுங்கிற பிரச்சனையோடு போராடி கொண்டிருப்பவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இன்றைக்கு ஹெட் பேக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஹெட் பேக்கு நீங்கள் போடும்போது நெல்லிக்காய் ஹெட் பேக்கை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு 25 நெல்லிக்காய் எடுத்து இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்து அந்த கொட்டையை எடுத்துட்டு அந்த நெல்லிக்காயில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டு ஆலிவ் ஆயில் போட்டு முட்டையுடைய வெள்ளைக்கருப்போடு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வேப்ப இலையும் சேர்த்து அரைத்து ஒரு பேக் போட்டிங்கன்னா உங்களுடைய பொடுகு சார்ந்த பிரச்சனையிலிருந்து பேன் சார்ந்த பிரச்சனை வரை காணாமல் போய்விடுவதை பார்க்க முடியும். இந்த செங்கல்பட்டுலேருந்து ஒரு பெண் குழந்தையை கூட்டிகிட்டு வந்தாங்க. புழுவெட்டுனா என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரலாம் எங்கேயுமே முடி கிடையாது. சின்ன குழந்தை. அவங்க அப்பா ஒரு டாக்டர். அவருக்கு மருந்து கொடுக்கறது விருப்பம் இல்லை. எனக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள், நாங்கள் ஸ்டீராய்டெலாம் ட்ரை பண்ணிட்டோம், ப்ளீஸ் எங்களுக்கு இன்டர்னல் மெடிசன் இல்லாமல் நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் 2 மருந்து தான் கொடுத்தேன். ஒன்று, நீங்களே வேப்ப மரத்துலேருந்து 3 வேப்ப இலை எடுங்க சார், அதை நல்லா ஒரு உளுந்தளவு அரைச்சி உள்ளே இருக்க ஃபைபர்லாம் எடுத்திங்கன்னா சின்ன உளுந்தளவுக்கு தான் அது கிடைக்கும். டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வாரத்தில் 3 நாள் இதை கொடுங்க. அதே போல் நல்ல வேப்ப இலையை எடுத்து ராத்திரி ஃபுல்லாக தண்ணீரில் ஊற வச்சுருங்க. காலையில் காம்பெல்லாம் எடுத்துட்டு அந்த வேப்ப இலையை நல்லா மிக்சியில் போட்டு மைய அரைச்சி தலையில் புருவ பகுதியில் உடம்புல எங்கெல்லாம் முடி வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து குளிக்க வைங்க. இதை வாரத்தில் 2 நாள் செய்யுங்கன்னு சொன்னேன். இதை அவர் கேட்டபோது சேட்டார், சார் வேப்ப இலையெல்லாம் போட்டால் முடி முளைக்குமா சார்? அதுவும் இது தீர்க்க முடியாத வகையில் இருக்கக்கூடிய முடி நோய். ஏன்னா அலோபேஷியான்னு சொல்லக்கூடிய நோய் தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய நோய். அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொன்ன ஒரு 3 மாத காலம் இடைவிடாமல் இதை செய்யுங்க. 3 மாதம் கழித்து குழந்தையை கூட்டிகிட்டு வாங்க, என்னங்கிறத பார்ப்போம். 3 மாதம் கழித்து அவர் வரும்போது தலையில் ஆங்காங்கே நிறைய இடங்களில் பேபி ஹேர் வந்திருந்தது. புருவம் மீண்டும் முளைக்க ஆரம்பித்திருந்தது. அவருக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியம். வேப்ப இலையை தலையில் பேக் போட்டால் முடி முளைக்கணுன்னே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா முடி பர்ஃபெக்ட்லி நார்மலாக இருக்குது. நல்ல கருகருன்னு முடி வளர்ந்துருக்கு. எந்த உட்புற மருந்தும் இல்லாமல் வெளிப்புறத்தில் இந்த அலோபேஷியான்னு சொல்லக்கூடிய நோய்க்கு பெரிய தீர்வளித்த ஒன்று எதுனா வேப்ப இலை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.
எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான் நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா? இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு அப்படிங்கிறது இன்றைக்கு இதற்காக சத்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டுமா, அசைவ உணவுகளை சாப்பிட வேண்டுமா, எதை தின்றால் பித்தம் தீருங்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் உணவுப் பொருட்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குடலால் முழுமையாக உறிஞ்சப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதற்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா வேப்ப இலை தான். நீங்கள் உணவு சாப்பிடுவதற்கு முன்பு எப்படி நம்ம பருப்பு பொடி சாப்பிட்டு நெய் போட்டு சாப்பிட்றோம், எப்படி சாம்பார் போடும்போது நெய் போட்டு சாப்பிட்றோம், அந்த மாதிரி 3 சிட்டிகை வேப்ப இலை சூரணத்தில் ஒரே ஒரு கரண்டி நெய் போட்டு பிணைந்து முதல்ல அந்த உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடுங்க. இதனால் என்ன நடக்கும்? 3 பெரிய மாற்றங்கள் நடக்கும். ஒன்று, மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய நோய் மறையும். இதென்ன மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம்? சத்து இல்லாத உணவை சாப்பிடும்போது சத்து குறைபாடு ஏற்படலாம். ஆனால் சத்தான உணவை சாப்பிடும்போதே சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? சத்துக்களை உறிஞ்சக்கூடிய சக்தியை குடலும் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் இழந்து போனது தான். அதை சரி செய்வதை பார்க்கலாம். 2வது, குடல் புழுக்கள் உடலை விட்டு நீங்கி விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு நமக்கு குடல் புழுக்கள் வராது அப்படின்னு நினைக்கிறோம், தவறுங்க. இன்றைக்கு குழந்தைகளானாலும் பெரியவர்களானாலும் மிகப்பெரிய சவாலாக இருப்பது எதுனா குடல் புழுக்கள் தான். ஸோ குடல் புழுக்களை அழிக்க இன்றைக்கு அது உதவி செய்யும். 3வது, உடலில் இருக்கக்கூடிய பித்தத்துடைய தன்மையை இது குறைக்க உதவுறதுனால உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய மருந்து எதுனா வேப்ப இலை தான். ஸோ இன்றையிலேருந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, யாரெல்லாம் நல்ல இம்யூனிட்டி வேணும், சத்து குறைபாடு எனக்கு வரக்கூடாது, நான் நல்ல சத்தான ஆகாரம் தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் தேவையில்லை. ஒரே ஒரு 3 சிட்டிகை, இந்த 3 விரல்கள் இருக்கு இல்லையா, இதில் வேப்ப இலையை போடுங்க, ஒரு துளி நெய்யை போடுங்க, நல்லா பிணைங்க, சும்மா ஒரு கைப்பிடி சாதம், முதல்ல இதை லபக்குன்னு முழுங்கிருங்க, சுடுதண்ணி குடிச்சிடுங்க, அடுத்து நீங்கள் சாப்பிட்ற உணவை சாப்பிடுங்க. ஒரு 3 மாத காலம் இதை செய்து பாருங்கள். உங்களுடைய குடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், தோல் ஆரோக்கியம் நல்லாகுதா இல்லையாங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே குடலில் இருக்கக்கூடிய ஆறாத புண்கள், இன்றைக்கு சக்கரை நோயாளி இருக்கும், வெரிகோஸ் வெயின் நோயாளியாக இருக்கீங்க, இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற புண்கள் உடலுடைய நரம்பு நோய்களால் உணர்ச்சியற்ற தன்மையால் ஆறாமல் இருக்குது. ஏன் இன்றைக்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்டு உடலில் காயங்கள் ஏற்பட்டு ஆறாத நோயினால் அவதிப்படுபவர்கள் கூட இன்றைக்கு வேப்ப இலையை ஒரு உணவாக காயகல்ப மருந்தாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த புண்கள் ஆறிக்கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு நோயாளி ஒருத்தர் வந்திருந்தார், அவர் ஒரு காவல்துறை அதிகாரி. அவர்களுடைய கால்கள் முட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் அல்சர் ஏற்பட்டு அவர் ஒரு பேண்ட்டு போட்டாலே ஒரு 2 மணி நேரத்தில் அந்த பேண்ட்டு நனைஞ்சிரும். அவரால் வேலைக்கும் வர முடியல, வராமையும் இருக்க முடியல. அப்போ முதல்வர் அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களுக்கு விசேஷமாக ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி சிரமத்தில் நான் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு அவங்களும் அவருக்கு ஸ்பெஷலாக சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனையில் அட்மிஷன் கொடுத்து என்னென்னவோ சிகிச்சை செய்து பார்த்தாங்க. 30-40% குணமானதை தவிர அதுக்கப்புறம் குணமாகலை. அவருக்கு அலுவலகத்திலேருந்து நீங்கள் விஆர்எஸ் எடுத்துங்கன்ற ஒரு ப்ரெஷர். ஆனால் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு விஆர்எஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர். ரொம்ப வருத்தத்தோடு ஒரு முறை என்னை ஓசூர் மருத்துவமனையில் சந்தித்தார். அவர் நிறைய மருந்து சாப்பிட்ருக்காரு, நிறைய ட்ரீட்மெண்ட் போயிருக்காரு. அப்படிங்கிறதுனால நம்மளுடைய மருந்துகள் மேலே அவருக்கு 1% கூட நம்பிக்கை இல்லை. ஏதோ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தார். அப்போ அவங்க மனைவி கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், 2 விஷயம் சொன்னேன். இன்ஃபேக்ட் எப்படி வேப்ப இலையை அவருக்கு மருந்தாக கொடுக்கணும், எப்படி வேப்ப இலையை ஒரு கஷாயமாக ப்ரிப்பேர் பண்ணி அவரோட ஊண்டை வாஷ் பண்ணோங்கிற 2 விஷயம் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் கிடையாது, ஒருவேளை இது வேலை செய்யலைனாலும் நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மாதம் அல்ல, ஒரு மண்டலம் இதை ஒழுங்காக செய்யுங்க. ஆனால் ஒரு மாதம் ஒரு மண்டலம் இதை ஒழுங்காக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். கூட டீடாக்ஸ் எப்படி பண்ணணும், என்ன உணவு சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது, எல்லா விதமான தகவல்களோடு அவருக்கு சொல்லி அனுப்பிச்சேன். கரெக்டாக ஒரு மாதம் கழித்து நான் மாதம் ஒரு முறை முதல் வாரம் முதல் சனிக்கிழமை அன்றைக்கு ஒசூரில் இருப்பேன். அந்த மாதிரி அவரை பார்க்குறதுக்காக போனேன். முதல் வாரம் அங்கே போகும்போது அவர் என்னை பார்த்து அவர் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தால் மகிழ்ச்சியோடு சொன்னார், காலில் அந்த நீர் வர்றது ஒரு 50% குறைஞ்சிச்சு சார். முன்னாடிலாம் காலையில் நான் பஞ்சு வச்சு கட்டு போவேன், ஒரு 12 மணி ஆகும்போது ஈரமாயிரும், 1 மணிக்கு வீட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மீண்டும் கட்டிட்டு போவேன், என்னோடய சம்பளத்தில் பாதி பணம் இந்த பஞ்சு வாங்கிறதுக்கே சரியாகும். இப்போ நான் பார்க்குறேன் இந்த 1 மந்தில் ஒரு 50% குறைஞ்சிருக்கு அப்படின்னாரு. தொடர்ந்து அவர் பயன்படுத்தி 1 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கால்கள் காயமற்ற கால்களாக மாறி போனதற்கு காரணம் வெறும் வேப்ப இலைகள் தான். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய, நம்ம வீட்டு முற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்திலிருந்து
சருகாக உதிரக்கூடிய ஒரு வேப்ப இலை இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம யாரும் உணர்வதே கிடையாது. புற்றுநோயிலிருந்து நம்மை நாமே காற்றுக்கொள்ள, புற்றுநோய் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு, ஏற்கனவே புற்றுநோய் ஏற்பட்டு குணமாகிவிட்டது, ஆனால் மீண்டும் எனக்கு புற்றுநோய் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பவர்களுக்கு கூட இந்த வேப்ப இலை ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த வேப்ப இலையை ஒரு மருந்தாக உணவாக சாப்பிடும்போது சிறந்த மாற்றங்கள் உடல்ல ஏற்படும். ஆனால் ஒரு எச்சரிக்கை என்னன்னா, வேப்ப இலை அதிகமான வறட்சியை உருவாக்கும், உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கும், உடல்ல வாதத்தை குறைக்கும், உடல்ல ஈரத்தன்மையோடு இருக்கக்கூடிய காயங்களை மாற்றக்கூடிய அபரிதமான சக்தி இருக்கக்கூடிய மருந்து வேப்ப இலையாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் உடல்ல வறட்சியை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கவனத்தோடு இதை சாப்பிட வேண்டும். அதனால தான் காயகல்ப மருந்தாக இதை சாப்பிட்டாலும் கூட வாரத்தில் 3 நாள் மட்டும் காலையில் சாப்பிடுங்க. மற்ற நாட்கள் சாப்பிட வேண்டாம்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இதுதான் காரணம். வேப்ப இலையை பற்றியே இவ்வளோ இருக்கே, இன்னும் வேப்ப மரத்துடைய பூவை பற்றி மற்ற விஷயங்களை பற்றி ஆண்டு முழுவதும் பேசினாங்க. இருந்தாலும் இந்த ஒரு தகவல், இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு சிட்டிகை வேப்ப இலையில் கொஞ்சம் நெய் போட்டு கசப்பு இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு 3 மாத காலம் இதை உணவாக சாப்பிட்டு, அல்லது வாரத்துக்கு 3 நாள் மட்டும் வேப்ப இலையை அரைத்த அந்த விழுதை காலையில் காயகல்ப மருந்தாக சாப்பிட்டு உங்கள் உடம்பில் கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை ஒரு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில், உங்களோட ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நல்ல தகவல் நாம் அனைவருக்கும் கொண்டு சேர்த்தோமேயானால் நமக்கு நிறைய புண்ணியம்தான் கிடைக்கும். அந்த புண்ணியத்துக்காகவாது இதை செய்ய முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.